முன்பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்ல புல்வெளிகளோட அருமையா சுற்று கட்டடமும் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ வேலைப்பாடோட இருக்கக்கூடிய இடம். கோயில் நகரம் தான். ஆனா, கோயில்ல சிற்ப வேலைப்பாடு உள்ள இடம் எதுன்னு கேட்டா, சட்டுன்னு எல்லாரும் சொல்லிடலாம். தாராசுரம் தாங்க. முன்னாடி நந்தி இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி கோயிலோட அமைப்பே வந்து தேர் இழுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். குதிரை, யானையோட அந்த சக்கரத்தோட பாருங்க, அப்படியே தேர் இழுத்துட்டு போற மாரி இருக்கும். இதில சிறு சிறு சேதாரத்தை எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படையெடுப்பு இப்படிலாம் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு டைமும் எதுக்குங்க அந்த கோயில் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல காலத்துக்கு இருக்கக்கூடியதை சேதப்படுத்துனாங்கன்னு எனக்கு உண்மையிலே மனிதர்களோட மனங்கள நினச்சா அது அரசரா இருக்கட்டும், சாதாரண மக்களா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுமே சரி, ஒரு தொல்லியல் துறை பாதுகாக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியது கோயில், புராண காலத்திலிருந்து சொல்லக்கூடிய இடமா இருக்கும். ஆதி காலத்திலேருந்து 2000 வருஷம் பழமை உள்ள இடமா இருக்கும். அவ்வளவு நல்ல ஒரு கட்டடத்தையோ, கோயிலையோ சேதப்படுத்தணும். அதாவது தொந்தரவு பண்ணுறது, அத தொடுறது, அத ஏதாவது வச்சு தட்டுறது, இந்த மாரி வேலைகள்லாம் எதுக்காக பார்க்குறாங்கன்னே தெரியல. உண்மையிலே நம்ம ரசிக்கலாம், பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அத வியந்து பார்க்கணும், அத பாதுகாக்கணும். முடிஞ்சா இல்ல பாதுகாக்கலைன்னா கூட பரவாயில்லங்க. அமைதியா பார்த்துட்டு போயிறணும். அத வந்து நம்ம வந்து என்னைக்கும் சேதாரம் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த படியெல்லாம் கேட் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த இடத்துல வந்து சரிகம பதனின்னு அந்த சத்தம் வரக்கூடிய, இசை வரக்கூடிய மாரி படிகள் இருக்கு. ஆனா, அத வந்து கேட் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா, மக்கள் சும்மா இல்லாம கல்ல விட்டு எறிய, அத தட்டி பார்க்கறது, இந்த மாரி வேலைகள்லாம் நம்ம பார்க்கறதுனால தாங்க. நம்ம இடம், நம்ம கோயில், நம்ம சோழ அரசரால் கட்டப்பட்டது. அத நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. எதுனாலும் நம்ம வீட்டை நம்ம உட்காந்து வந்து சுத்தியல் எடுத்து அடித்து உடைப்போமா, இல்லை கடப்பாரை வச்சு இடிப்போமா, இல்லை எதையாவது சேதாரம் பண்ணுவோமா? சேதாரமான இடத்த சரி பண்ணத்தானே செய்வோம். அப்போ இந்த மாதிரி பழமையான இடம் நம்மளோட முன்னோர்கள் கட்டிய கொடைன்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பாதுகாக்க மட்டும்தாங்க நம்ம செய்யணும். இது பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய இடம். உண்மையிலே வந்து சிற்பங்களுக்கு வேறு எதையுமே எடுத்துக்காட்டாக சொல்ல தேவையில்ல. தாராசுரத்துக்கு போனால் போதும். சிற்ப வேலைப்பாடு தூண்கள்லேருந்து படிகள்லேருந்து அந்த கோபுரம், சுவாமி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து வியக்கக்கூடிய இடமா இருக்குது, ரசிக்கக்கூடிய இடமா இருக்குங்க. அவ்வளோ அருமையான கோயில். மிஸ் பண்ணாமல் தாராசுரம், நீங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் போயிட்டீங்கன்னா தாராசுரம் போயிட்டு வந்துருங்க. அவ்வளோ அருமையான இடம். இந்த வில்வம் காய் கூட பாருங்கள், பேரிக்காய் மாதிரி வித்தியாசமாக இருந்தது இது. உண்மையிலே இங்கே தான் இந்த அமைப்பில் காய் பார்த்துருக்கேன். இல்லைன்னா உருண்டையாக இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேங்க. கோயில் உண்மையிலே ரொம்ப அருமையான இடம்.